ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காயின் அண்ட் ஆபேலோட ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? காயின் ஆபேல் இவங்களோட ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, காயின் ஆபேல் அப்படின்ற மனுஷங்க யார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காயின் ஆபேல் என்றவங்க ஆதாம் ஏவாளோட பிள்ளைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ், காயின் மற்றும் ஆபேல். இப்போது காயின் மற்றும் ஆபேலோட தொழில்கள் பற்றின விஷயங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காயின் என்ன தொழில் பண்ணுறாருன்னா, காய்கறி விளைவிக்கிற தொழில்களை பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆபேல் என்ன தொழில் பண்ணுறாருன்னா, ஆடுகள் மாடுகள் மேய்க்கிற தொழிலை பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது காயின் மற்றும் ஆபேல் இவங்க 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த கர்த்தரிடத்துக்கு வராங்க. அப்போது காயின் என்ன பண்ணுறான்னா, அவனோட நிலத்தில் விதைத்த காய்கறிகள், பழங்கள் இது எல்லாவற்றையும் கொண்டு வரான். ஆபேல் என்ன பண்ணுறான்னா, அவனோட நிலத்தில் மேய்த்த கொழுமையான ஆடு, அவன் மந்தையில் இருக்கிற ஒரு ஆடை கொண்டு வரான். அப்போது கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். இப்போது ஏன் கர்த்தர் ஆபேலோட காணிக்கையை அங்கீகரித்தார்? அதுக்கு வசனம் சொல்லுது, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆபேல் அவனோட மந்தையில் இருக்கிற கொழுமையான ஆடுகளில் சிலதை கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் காயினோட காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கலைன்னா, அவனோட நிலத்தில் விளைந்த நல்லா இல்லாத சிலவற்றை கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொண்டு வச்சான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவனோட காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை. இதனால் காயினுக்கு ஆபேல் மேலே கோவம் காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது கர்த்தர் கேட்குறாரு, காயின் உன் சகோதரன் ஆபேல் எங்கன்னு கேட்குறாரு. அப்போது காயின் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, எனக்கு தெரியாது, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தருக்கு காயின் தான் ஆபேலை கொலை பண்ணான்னு தெரிஞ்சு கர்த்தர் காயினை தண்டிச்சிட்டாரு. இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளிடத்தில் நம்ம எப்படி அன்பு கூறுறோமோ அதே போல் தான் பிறரிடத்திலும் அன்பு கூறணும்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் காயின் போல் இருக்காமல் நம்ம கூட பிறந்தவங்க கூட அன்பாகவும் சந்தோஷமாகவும் விட்டு கொடுத்து வாழணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.